जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय जय राम सीताराम जय राधे श्याम சூரிய குலத்தில் ராமனுமே தோன்றினான் பெருமை சேர்த்திடவே சந்திர குலத்தில் கண்ணனுமே வளர்ந்தான் பெருமை சேர்த்திடவே ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் சீதாராம் ஜெய ராதே ஷ்யாம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் சீதாராம் ஜெய ராதே ஷ்யாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அருமை அருமை அருமை. அடுத்ததாக அம்மா கோவிந்தம்மாள் அம்மா வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் சின்ன பல்வலி, அதனால வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அம்மாவுடைய குரலை கேட்காம எங்களால இருக்க முடியாது. அதாவது அம்மா நேற்று சொல்லியிருந்தாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை இல்லாத ஒரு நிகழ்ச்சி அது சரியா இருக்காது. அது முதல்ல அந்த தலைமையோட தான் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மாவுடைய குரலை கேட்டா எங்களுக்கும் எனர்ஜி வரும். அம்மாவுக்கும் தினமும் அவங்க புத்துணர்ச்சி பெற்று ஒரு அவங்களுடைய அவங்க நாள் அவங்களுடைய உடல் வலிமையும் சரி, மன வலிமையும் சரி கூடிட்டே இருக்கும். அதனால அம்மா அவர்களை இன்று கொஞ்சம் தலைமை உரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா வாங்கம்மா. இன்று வந்து கம்பெனியின் கற்பனை என்ற தலைப்புல ஐயா பேச இருக்கிறாங்க. இதெல்லாம் சரிங்கம்மா. நல்லதுங்க ஐயா. நன்றி. அரங்கில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். அதாவது இன்று நான் பல் மருத்துவத்திற்கு செல்வதாக இருந்தேன். அப்படி சென்றாலும் கூட மனோகரன் ஐயாவுடைய உரையை கேட்பதற்கு வந்து அரங்கத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் அது போக இயலாமல் ஆகிவிட்டது. நல்லதாக போயிற்று. இன்றைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும், அவர்கள் வேறு ஒரு தளத்திலே பேசி முடித்து வேக வேகமாக ஓடி வந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் மனோகரன் ஐயாவுடைய பேச்சை விட்டுவிடக்கூடாது என்பதுதான். அந்த வகையிலே அம்மா அவர்களையும் நம்முடைய ஐயா ஜரா ஷெரீப் ஐயா அவர்களையும் இந்த இணைப்புரை வழங்கி இந்நிகழ்ச்சியை அழகாக முன்னெடுத்து செல்லும் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர் செல்வம் ஐயா அவர்களுக்கும், அவருக்கு தோளோடு தோள் நிற்கக்கூடிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்று ஒரு அற்புதமான பாடல் மிக அழகாக இருந்தது. அந்த அருமையான பாடலை பாடிய சங்கரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மனோகரன் ஐயா அவர்கள் பின்னூட்டத்திலேயே தன் நோட்டத்தை வெகு சிறப்பாக இங்கே பதிவிடக்கூடியவர். அவருடைய சிறப்பு சொற்பொழிவு எத்தகையதாக இருக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை. அவர் இன்று கம்பனின் கற்பனை, அது ஒரு பரந்துபட்ட கடல் போன்ற தலைப்பு. கம்பர் எத்தனை கவிதைகள் எழுதியிருக்கிறாரோ அத்தனை கவிதைகளிலும் தோய்ந்து சொல்லாற்றல் உடையவர்கள் அதை நயமுடையதாக சொல்லக்கூடும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலைப்பிலே இன்று ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சிலே நான் அதிகம் குறுக்கிட விரும்பவில்லை. கவிதை சிறப்பது, கவிதை தேர் ஓடுவதற்கு 4 முக்கிய கால்கள் வேண்டும். ஒன்று கருத்து, அதற்கு அந்த கருத்திற்கேற்ற உணர்ச்சி அமைப்பு, அதை எடுத்து சொல்லக்கூடிய பொருத்தமான சொற்கள், அந்த சொற்களை வடித்து கூறும் அழகானதொரு கற்பனை தளம். இந்த 4ம் அமைந்திருந்தால்தான் அது ஒரு கவிதை. இல்லை என்றால் சாதாரண பேச்சு. ஒரு பொருள் அல்லது நிகழ்ச்சியில் சாதாரண மக்களுக்கு புலப்படாத வேறு ஒரு புதுமையான பொருளை கண்டு கூறுவதுதான் கற்பனை கண். அந்த கண் எல்லோருக்கும் வாய்த்து விடாது. மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை என்று சொல்வார்கள்.
கலைஞன் கல்லிலே கலையை காண்கிறான், பாமரன் கலையிலும் கல்லை காண்கிறான், புலையன் கலையை கொச்சைப்படுத்துகிறான். இப்படி ஒரு சில காட்சிகள் சாதாரணமாக இருக்கக்கூடியவை கவிஞன் கண்ணுக்கு மட்டுமே மிகச் சிறப்பாக சொல்ல தெரியும். நம்முடைய திருவள்ளுவர் இருக்கிறார், சாதாரணமாக 2 அடி குறட்பாக்கள். அவர் சொல்லுகிறார், அரிதொரும் அறியாமை கண்டற்றால் காமம் தெரிதொரும் சேயிழை மாட்டு. 2 மாறுபட்ட கருத்துக்கள். ஒன்று கற்றலை பற்றியது, மற்றொன்று நுகர்ச்சியை பற்றியது, உடலியல் நுகர்ச்சியை பற்றியது. அவை ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லை. காமத்தின்பால் கருத்துடையவன் கற்றலில் கவனம் செலுத்த மாட்டான். ஆனால் வள்ளுவ பெருந்தகையார் எப்படி அதை அழகாக இணைக்கிறார் பாருங்கள். அரிதொரும் அறியாமை கண்டற்றால், காணும் தோறும் படிக்க படிக்க நம்முடைய அறியாமை எவ்வாறு வெளிப்படுகிறதோ அதை போல காமத்தால் என்னுடைய மனைவியை நான் அணுக அணுக புது புதிய ஓர் உணர்வுகளை, இன்பங்களை நான் அடைகிறேன் என்று பொருந்தாத 2 பொருட்களை பொருத்தி காண்கிறான். அது அவனுடைய உயர்ந்த அறிவு நிலையை காட்டுகிறது. அதே போல ஒரு சாதாரண தென்றல் இயங்குகிறது. அந்த இயங்கும் தென்றலை காண்கிறான் ஒரு கவிஞன். நாம் என்ன சொல்லுவோம்? காற்றடிக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் கவிஞன் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். பொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பைங்கடி மயிலை முல்லை பந்தல் தாவி பொங்கலர் மனம் கூட்டுண்டு தென்றல் அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்குமன்றே. அந்த தென்றல் இயங்குவது எப்படி தோன்றுகிறதாம் அவருக்கு என்றால், எப்படி ஒரு அறிவார்ந்த மாணவன் ஒவ்வொரு ஆசிரியராக அணுகி அணுகி அவர்களிடத்திலே கல்வியை பெறுகிறானோ அதை போல் இருந்ததாம் அந்த தென்றல். ஒரு சோலையிலே புகுந்து மல்லி பந்தல்களிலே தாவி அவற்றினுடைய மனத்தை பெற்று குளிர்ச்சி அடைந்து வீசுகின்ற அந்த தன்மை. இப்படி ஒரு கவிஞன் என்பவன் அப்படித்தான். இந்த மாதிரி கம்பன் என்றொரு மானிடன் பிறந்து காவியம் புனைந்ததும் இப்படித்தான். அவன் காலத்தால் நிலைத்ததும் இப்படித்தான். அவன் பாடுகிறான், தன்னுடைய மைந்தர்கள் 4வரையும் தருவனத்தில் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறு செய்யும் அரக்கர்களை கொன்று தவத்தை காப்பதற்கு தசரதனுடைய மக்களை கேட்பதற்காக வந்திருக்கிறான். அதை கேட்டவுடனே அந்த தசரதனுடைய நிலையை விளக்குற அந்த பாட்டு மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுறேன். இந்த ஒரு பாட்டு போதும் நம்ம 1 மணி நேரம் பேசுறது. அதுதான் கவிஞன். தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்றடைகாம வெகுளி என நிறுதர் இடைவிலக்கா வண்ணம் செருமுகத்து காத்தியென நின் சிறுவர் 4வரினும் குறிப்பா கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி சொல்றார். இத கேட்ட உடனே தசரதனுடைய உள்ளத்திலே எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புன்னிலாம் பெரும்புழையில் கனல் நுழைந்தால் என வெளியில் செவியில் புகுதலுடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த 6 உயிர் நின்று ஊசலாட. உள்ள இருக்குதா உயிர் வெளியில இருக்குதான்னு தெரியல. அப்பவே அவர் உயிர் வெளியில போயிடுறேன், இப்போ ராமனை அனுப்புனியா அப்படின்னு சொல்லி அவருடைய உயிர் அவரை விரட்டுகிறது. இந்த ஒரு பாட்டிற்கு நாம் பொருள் உரைத்தால் போதும். கண்ணிலான் பெற்றிழந்தால் என உழந்தான் கடுந்துயரம் காலவேளான்னு முடிக்கிறார். இப்படி கம்பனுடைய காட்சிகள் ஒவ்வொன்றுமே நமக்கு கருத்தை கவரக்கூடிய கற்கண்டு கனிகள். அவற்றிலே நம் மனோகரன் ஐயா அவர்கள் என்னென்ன கனிகளை நம் முன் படைக்கப் போகிறார் என்று காண்போம் என்று கூறி என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியம்மா, நன்றி. அதாவது அம்மாவுடைய உரை இல்லாவிட்டால் அது தலையில்லாத உடம்பு போல. அது அம்மாவுடைய உரை சிறப்பாக அது ஒரு 5 நிமிடம் வந்தாதான் சிறப்பாக இருக்கும். முன்னாடிலாம் அம்மா பேசுறதெல்லாம் அப்படியே அன்னன்னைக்கு எல்லாரும் கேட்போம், அது காட்டுல கலந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம தளத்துல பேசுற எல்லாமே
என் பள்ளி தோழர் அசோகன் துணையோடு அவருடைய முயற்சியால இன்னைக்கு எல்லாமே அது யூடியூப்ல அப்லோட் ஆயிடுது. அது என்னன்னைக்கும் காட்டுல கலக்காம அப்படி இருக்கும். அப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதனால அம்மாவுடைய உரை இனி தினமும் அது யூடியூப்ல அப்லோட் ஆயிட்டு இருக்கும். அது ரொம்ப சிறப்பு. அதேபோல இன்று சிறப்புரை வந்து மனோகரன் ஐயா. எனக்கு எப்படி என்னுடைய பள்ளி தோழன் அசோகன் துணையோ, அதேபோல சரஸ்வதி அம்மாவும், எவாஞ்சலின் மனோகரனாவும் கல்லூரி தோழர்கள். இந்த தளத்திற்கு ஒரு ஒரு பக்க பலமாக, ஒரு 4 தூண்கள் போன்று இந்த தளத்தை சிறப்பாக பாருங்க தினம் எல்லாரும் எப்படியாவது வந்துருவோம். எல்லாத்துக்கும் எவ்வளவோ சிக்கல்கள், கஷ்டங்கள் இருந்தா கூட, வெவ்வேறு வேலைகள் இருந்தாலும், எப்படியாவது நம்ம தளத்தை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். இத பல மடங்கா பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த வகையில அப்படி சிறப்பா போயிட்டு இருக்கு. மனோகரன் ஐயாவுடைய அ பேச்சுக்கு, அவருடைய இனிமையான குரலுக்கு உண்மையிலேயே நாம் மிகப்பெரிய ரசிகன். அவருடைய பின்னோட்டமே ஒரு சிறந்த, அது கான்சன்ட்ரேட்டட் சிறப்புரை. ஒரு சுருக்கமான ஒரு பெரிய சிறப்புரையாக ஒவ்வொரு நாளும் கொடுப்பாரு. அவர் எப்படித்தான் ஒவ்வொரு தலைப்பிலும் எங்கிருந்து எடுப்பார்ன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உள்ளவங்க. ஆ மனோகர் ஐயா இன்னைக்கு வந்து கம்பராமாயணத்துல கம்பனின் கற்பனை என்ற தலைப்பில பேசியிருக்கிறாங்க. ஆம் வாங்க ஐயா வாங்க. உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாளிலே இந்த அவையிலே பேச வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் மகிழ்கிறேன். இன்று கடவுள் வாழ்த்து பாடிய சங்கரி அம்மா அவர்கள் மனம் உருகி பாடினார்கள். அந்த ராம நவமி அல்லது ராம நாமம் அருமையாக அவர்கள் பாடிய அந்த பாங்கு நெஞ்சை கரைத்து விட்டது. அதற்கு அடுத்தபடியாக மலர்ந்த முகத்தோடு நாளும் நாளும் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகின்ற அருமை நண்பர் திருக்குறள் குமரி செல்வனார் அவர்களையும் இந்த வேளையிலே நினைத்து பார்க்க வேண்டும். எதை சொன்னாலும் அதிலே அன்பு ததும்பி பெருமிதமாக புகழ்வுரைகளை ஆற்று. அந்த பாட்டை படிச்சுட்டா நல்லா இருக்கும். சேல் உண்ட ஒன் கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம், மால் உண்ட நளின பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, கால் உண்ட சேற்றுமேதி கன்று உள்ளி கனைப்ப சோர்ந்த பால் உண்டு துயிலும் பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை. இதுதான் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாடல். சேல் உண்ட ஒன்கனாரின் திரிகின்ற செங்கால் அன்னம். அதாவது பெண்களினுடைய கண்கள் கயல் போல மீனினுடைய அந்த அமைப்பிற்கு இணையாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களைப் போல சிறுக்கி திரிகின்ற சிவந்த காலை உடைய அன்னப்பறவைகள். ஏன் அது சிறுக்கி திரியுது? ஏன்னா அதனுடைய நடை. ஏன்னா நடைக்கு அன்னப்பட்சியை தான் சொல்லுவார்கள். இது நம்ம பார்க்கலாம். சிலப்பதிகாரத்திலேயே காணல் வரியில இது வருது. சேரல் மட அன்னம். சேரல் நடை ஒவ்வாய். ஏன்னா ஏய் நீ நடக்காத, அந்த பெண்ணினுடைய நடைக்கு இணையாக உன்னால் முடியாது, தோற்று போவாய். அந்த அழகுக்கு அதுதான் இணை. இது இளங்கோவின் கற்பனை. ஆனா கப்பன் அதை உள்ள வாங்கிக்கிட்டு அழகு இருக்கும்போது ஒரு செருக்கு வரத்தான் செய்யும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மனிதர் இயல்பு, பெண்களின் இயல்பு. மற்றவரை விட நெற்றி, கண், கழுத்து, கையமைப்பு, நடை எல்லாமே அழகாக தெரிகின்ற பொழுது கொஞ்சம் இல்லை, நிறையவே செருக்கு வரத்தான் செய்யும். அது என்ன பண்ணுதுனாக்க தன்னுடைய குஞ்சுகளை,
மால் உண்ட நளினப்பள்ளி பெருமை உடைய தாமரை மலர் ஆகிய படுக்கையிலே அப்படி படுக்க போட்டுக்கலாம். அன்னம் மென்மை, தாமரை அழகும் உயர்ந்த மதிப்பையும் உடைய மலர். அதுல இந்த மழலை பிள்ளைகளை படுக்க போட்டு இது அங்கிட்டு வயல்ல சுத்தி திரியுது. இது தாய்ப்பறவை. இப்போ இந்த குஞ்சுகளுக்கு பசிக்கிறது. என்ன செய்யறது? அன்னத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது பால் தண்ணி ரெண்டையும் கலந்து அப்படி வச்சா கூட பாலை மட்டும் குடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒன்று அப்படின்னு ஒரு நம்பிக்கை. என்ன பண்ணுதுனாக்க அப்படியே பார்க்குது. எருமை என்ன பண்ணுதுனாக்க சேற்றுல அப்படி காலை அப்படி வச்சுட்டு அந்த சேத்தோட அப்படியே குளத்துக்குள்ள இறங்குது. இறங்கினோடனே நீரினுடைய மேற்பரப்பு அந்த காம்புல பட்ட உடனேயே தன்னுடைய கன்றி நினைவு இந்த எருமைக்கு வந்தாச்சு. கன்றை நினைச்சிட்டு அது அப்படியே பாலை குளத்துல சொட்டுது, சொரியுது. இங்க இந்த அன்ன குஞ்சுகள் பசியோட இருக்கு இல்லையா, இந்த பாலை நல்லா குடிச்சாச்சு. குடிச்சதுக்கு பின்னால கொஞ்சம் ஒரு மயக்கம் வருது. பழையபடிக்கு அந்த படுக்கையில போய் அப்படி லேசா அப்படி கண்ணை இருக்கின்ற வேளையில குளத்துல இருக்கக்கூடிய அந்த தேரை தன்னுடைய குரலால் இந்த அன்ன குஞ்சை தாளாட்டுகிறார். என்ன ஒரு கற்பனை பாருங்க. இதெல்லாம் ஒரே இடத்துல நடந்திருக்குமா? இல்ல, அங்கங்க கம்பன் எடுத்து வைத்துக் கொண்டு எடுத்து வைத்ததை அப்படியே எப்படி சில மணிகள், சில ஆரங்கள் எப்படி இந்த நகைக்கடையில அதை சேர்ந்து ஒரு ஆரமாக மாறுகிறது அல்லவா, அதே போல அங்கங்க இருக்கிறத அப்படி எடுத்துக்கிட்டு மக்கள் நம்பிக்கை இருக்கும். பார்த்திருப்பாரு, கேட்டிருப்பாரு. எல்லாத்தையும் ஒரு பாட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சு அந்த இயற்கை காட்சியை நம்முடைய மனம் கொள்ளும்படியாக சித்தரித்து காட்டுகின்ற கம்பனின் திறம் உண்மையிலேயே பாராட்டிற்கு உரியதுதான். இது ஆண்டாலுமே பாடுறாங்க. எங்க அங்க திருப்பாவையில இருக்குது. கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைந்து முளைவழியே நின்று பால் சோர. ஆண்டா அங்கிருந்து எடுத்துக்கிறார். ஆனா இந்த அன்னப்பறவை பற்றிய செய்தி சிலப்பதிகாரத்துல மட்டும் இல்ல, தொடர்ந்து கம்பனுக்கு பின்னாலையும் வந்துகிட்டே இருக்குது. குற்றாலக்குறவஞ்சில நடைகண்டால் அன்னம் தோற்கும் நன்னகர் வசந்தவல்லி ராசப்ப கவிராயர் அந்த ஒரு வரியை உள்ள கொண்டு வருவார். திரையிசை பாடல்கள்லையும் பாட்டு இருக்குது. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டுல இடை மின்னல் கேட்க நடை அன்னம் கேட்க உன்னை கேட்டு நான் தருவேன். அவ்வளவுதான், இடையில இருக்கக்கூடிய அந்த வரியை மட்டும் நான் சொல்லிட்டேன். ஆக அன்னப்பறவை நடை தொடர்ந்து நமக்கு ஒரு பாரம்பரியமாக வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது சிலப்பதிகாரத்துல அப்படி ஆரம்பிச்சு கம்பன்ல அப்படி பிரமாதப்பட்டு இன்று வரைக்கும் இருக்கிறது. ஆனாலும் கூட கம்பனுடைய அந்த கற்பனை இனிக்கிறது. ஏன்னா அந்த காட்சி அன்னப்பறவை அப்படி நடக்கிறதும் அந்த செருக்குக்கு காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. அந்த பூச்சிகள் அப்படி மலர்படுக்கையிலே படுத்து உறங்குவதும், பசி வந்த உடனேயே மெல்ல கீழே இறங்குவதும், எருமை சிந்திய அந்த பாலை குடிப்பதும், குடித்த பின் மீண்டும் படுக்கையை போய் சேருவதும், தேரை தாளாட்டுவதும் அருமை. அடுத்த பாட்டு இதோ இயற்கை. இது 45வது பாடல். குயில் இளம் வதுவை செய்ய கொம்பிடை குளிக்கும் மங்கை அயில் விழி மகளிர் ஆடும் அரங்கினுக்கு அழகு செய்ய பயில் சிறை அரசு அன்னம்
பன் மலர் பள்ளி நின்றும் துயில் எழ தும்பி காலை செவ்வழி முரல்வ சோலை. இது கம்பனுடைய பாட்டு. வண்டுகள் மது உண்ட மயக்கத்தில் மாலையில் பாட வேண்டிய செவ்வழி பண்ணை காலையிலே பாடுகிறதாம். மயக்கம்தான். எந்த நேரத்துல எதை பாடணும்? மயக்கம் வந்தாச்சுனாலே எல்லாமே தலைகள் தான். அது தாமரை மலரிலேயே உறங்குகின்ற அரச அன்னத்திற்கு பள்ளி எழுச்சி போல இருக்கிறதா. அவ்வளவுதான் பாட்டு. குயில் திருமணம் செய்கிறதாம். அந்த காட்சியை பார்த்த மயில் ஆடுகிறதாம். இங்க வண்டுகள் எந்த நேரத்துல, ஏன்னா மயக்கம், மது உண்ட மயக்கம், அந்த மயக்கத்திலே எந்த பண்ணை பாட வேண்டும், எந்த நேரத்திலே எந்த பண் ஏற்புடையது என்று தெரியாமல் மாலையிலே பாட வேண்டிய பண்ணை காலையிலே பாடுகிறதா. அந்த பள்ளி எழுச்சியை கேட்டு அரசன் எழுகிறதா. கற்பனாதான். அதுக்கு எடுத்தார் போல இன்னொரு ஒரு பாடல். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். சிலேடையாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். பாட்டு எல்லாருக்கும் தெரியும். புவியனுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புறத்திற்றாகி அவியகத்துறைகள் தாங்கி ஐந்தினை நெறியலாவி சவியுறத்தெளிந்து தன்னென்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார். ஆறு ஓடுது, அவ்வளவுதான். ஆனா கம்பன் அதை எப்படி அழகா கவியோடு, சான்றோர் கவியோடு இணைத்து பேசுகிறார். ரெண்டையும் பார்க்கும்போது கம்பனுடைய அந்த கவித்துவம், அவனுடைய அறிவு, அவனுடைய மேதாவித்தனம், மேதாவிலாசம் எல்லாமே பார்க்க முடிகிறது. புவியினுக்கு அணியாய், பூமிக்கு அலங்காரமாக அமைந்து நதி. அதே நேரத்துல கவிதைக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க பற்பல அணிகள் கலந்து படிப்பவருடைய நெஞ்சை பிடிக்க வல்லதாக. இது கவிதைக்கு. ஆன்ற பொருள் தந்து பலவிதமான சிறந்த பொருள்கள் தந்து, இது நதிக்கு. கவிதைக்கு அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 வகை பொருள்களையும் தந்து புலத்திற்றாகி வயல் வெளிகளிலே தங்கி. இங்க கவிதையை பொறுத்த மட்டும் யார் படிக்கின்றார்களோ துய்ப்போருடைய மனங்களிலே தங்கி அவ்வியக துறைகள் தாங்கி நீர்த்துறைகள் பலவற்றிலே அது நின்று. இங்க நீங்க எடுத்துக்கிட்டோம்னாக்க அக புற துறைகள் அப்படியே உள்ள தாங்கிக்கிட்டு 5 நெறியலாவி 5 வகை நிலங்களிலும் இந்த நதி பாய்ந்து செல்கிறது. கவிதையை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும் அன்பின் 5 அதுல அப்படியே ஊடாடி சபியுற தெளிந்து நல்ல தெளிவா எந்த விதமான கலங்களும் இல்லாமல் நதி ஓடுது. கவிதையை பொறுத்த மட்டும் அப்படித்தான் இருக்கணும். எந்த குழப்பத்துக்கும் அங்கே இருண்மை என்ற தன்மையை இருக்கக்கூடாது. பாரதி ஒரு இடத்துல சொல்லுவாரு, கவிதை படிச்ச உடனே மக்களுக்கு போய் சேரணும். அதுல ஒரு இருமைத்தன்மையை சேர்த்து விட்டால் என்ன சொல்றாங்க, அவரு சரஸ்வதியின் முகத்திலே கரித்துடியை போர்த்தியதற்கு சமானமான ஒரு வேலையை செய்தவனாக மாறிப்போகிறான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆக ரொம்ப தெளிவா இருக்கும். கம்பன் சொல்றாரு சபியுற தெளிந்து. அதுக்கடுத்து சொல்றாப்புல தன் என்ற ஒழுக்கமும் தழுவி குளிர்ந்த இயல்பை உடையதாக. இது நதிக்கு. இங்க கவிதையை பொறுத்தவரை நல்ல ஒழுக்கங்கள் பலவற்றை தழுவி கோதாவரி. சான்றோர் கவியென கிடந்த கோதாவரி. கற்பனையை பாருங்க, நதி ஓடுது. அந்த ஓடுகின்ற நதியில கவிதைய அப்படி அழகா இணைச்சு, கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும், புவிக்கு அணியாக இருக்க வேண்டும், சிறந்த பொருள்கள் பலவற்றை தர வேண்டும், அறிவிலே தங்க வேண்டும், அக புறத்துறைகள் பலவற்றை அது தழுவி செல்ல வேண்டும், 5 அது தொட்டு செல்ல வேண்டும்.
மிக தெளிவான விளக்கமுடையதாக இருக்க வேண்டும். ஒளிந்த ஒழுக்கத்தை அது வலியுறுத்துவதாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நினைச்சு பார்த்தா இன்றைக்கு நாம திருக்குறள்ல பேசிக்கிட்டு இருக்கோம், புறநானூறுல பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்? ஒழுக்கத்தை அது அருமையாக சொல்லிய வண்ணம் இருக்கிறது. நேற்று ஐயா பேசும்போது கூட அறப்பளீஸ்வரத்தை பத்தி சொன்னாங்க. ஆக புறநானூரினுடைய தொடர்ச்சி இன்று வரைக்கும் இருக்கிறது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமே. அவ்வளவுதான். அதுக்கு மேலையா ஒரு கருத்து. அதுக்கடுத்து சொல்றார், நீர்வழிப்படும் புனை போல ஆறுயிர் முறைவழிப்படும் என்பது திருவூர் காட்சியின் தெளிந்தனமாகலின் பெரியோரை எத்தலும் இளமே. அவ்வளவுதான். இந்த கனியன் பூங்குடனார் பாட்டுக்கு இணை அதுதான். அருமையான ஆக அன்று போட்ட அந்த வித்து. திருக்குறள் நிறைய சொல்லலாம் இன்று வரைக்கும். அப்போ கம்பன் மரபை சரியாக உள்வாங்கிக் கொண்டு ஒரு நதியை வாசகருக்கு அறிமுகப்படுத்துகின்ற போதே எவ்வளவு அழகாக அது கவிதை தான் அப்படி சொல்லி போறாருனாக்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கு எடுத்தார் போல வில்லினுடைய ஆற்றலை அவர் சொல்லுவார். 2 இடம் இருக்கு. ஒன்று ராவணனை வதைத்த வேள், இன்னொன்று தாடகையை வதம் செய்த வேள். 2மே பாட்டு எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லுதான், வெள்ளருக்கும் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளருக்கும் இடனின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாறோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. இந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 2 சொல்ல முன்னால கொண்டு போயிட்டோம்னாக்க பாட்டு அவ்வளவுதான் தெளிவா இருக்கும். ஒருவன் வாழி ஒப்பற்ற ராமனது அம்பு யார தாக்குது? அவன் மிகப்பெரிய சிவபக்தன். அந்த சிவபக்தனுடைய மேனிய எள்ளு இருக்கக்கூடிய இடமில்லாத அளவுக்கு அப்படியே சல்லடை கண்களாக துளைத்து எரிந்து விட்டது. ஏன் அது அப்படி துளைக்கணும்? வேற ஒண்ணும் இல்லை. அது கடைசியில் அவர் சொல்றாரு, கள்ளிருக்கும் வளர்க்கூந்தல் சாணையை மனச்சிறையில் கறந்த காதல். அவ்வளவுதான். ஏன்னா தன்னுடைய கூந்தலிலே அருமையாக மனம் வீசிக் கொண்டிருக்கக்கூடிய பூக்கள், மகரந்தம் இருக்கக்கூடிய பூக்கள், அதை சூடி இருக்கக்கூடிய அந்த சீதையின் மேலே அவன் மறைத்து வைத்த அந்த காதல் உள்ளத்திற்கு உயிருக்குமோ உயிருக்கும் என கருதி தடவியதோ. பாருங்க, பொத்து போச்சோ, பொத்து விட்டதோ, கிழித்து விட்டதோ அப்படிலாம் கம்மன் சொல்லல. தடவியதோ எவ்வளவு நயமா. அதுக்கு முன்னால சொல்லுவாரு, உயிர் இருக்கும் இடம் நாடி. உயிர் ராவணன் உயிரா இல்லை ஜானகியின் உயிரா? சொல்லல. என்ன ஒரு விளையாட்டு பாருங்க. அதாவது சிவனை சொல்லுகின்ற போது வெள்ளருக்கும் சடைமுடியான் அவன் இருக்கக்கூடிய அந்த கைலாய மலையா அப்படி தூக்கி பார்க்கிறான். அப்பேற்பட்ட பலசாலி அவனுடைய உயிர் இருக்கக்கூடிய இடமா இல்லை தன்னுடைய உயிர் இருக்கக்கூடிய இடம்? 2க்குமே அங்க நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் கம்பனுடைய மேதைத்தனம். அப்படி புகுந்து அந்த அம்பு அப்படியே துளைக்குது. அவர் எப்படி சொல்றாரு? தடவியதோ. அப்படியே சுத்தமா தடவி பார்க்கல. எங்கேயாவது இருக்குதா? ஒரு சிறு அணுவிலே இருந்தால் கூட விடுதலை செய்ய வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும். கம்பனுடைய கற்பனைக்கு இன்னும் ஒரு பாடல். இது தாடகை வதைப்படலத்தில் இருந்து எடுத்த பாடல் 388. சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்வொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்வொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்று அன்றே அப்படின்றார்.
அது தாடகையினுடைய நெஞ்சு உரத்தை சொல்லுகின்ற போது, வைர குன்ற கல் ஒக்கும் நெஞ்சு, அந்த நெஞ்சில இந்த அம்பு தங்கல. அப்புறம் கிளன்று ஆடு ஊடுருவி அங்கிட்டு போயிருச்சு. போய் அது அந்த வேகம் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கூட படிக்காத அந்த பாமரர்கள் சொல்லுகின்ற அறிவுரை என்பது இந்த காதுல வாங்கி அந்த காதுல எவ்வளவு வேகமா அவன் கடத்துவானோ அதே வேகம் இந்த, அதாவது வைர நெஞ்சு படகினுடைய மார்பு, அந்த மார்பை இந்த அம்பு அப்படி ஊடுருவிச்சான். அப்போ அந்த அம்பினுடைய வேகம் வேற ஒண்ணும் இல்லை. முனிவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது உடனே பலிக்கும், சொல் ஒக்கும், அவ்வளவுதான். முனிவர்களின் சாபச் சொல்லை ஒத்த வேகம் உடைய அந்த அம்பு. அது எப்படி கடுமையான வேகம், சுடுசரம். யாருக்கு சுடுசரம்? எதிரிகளுக்கு. யார் அறத்திற்கு மாறுபட்ட வாழ்க்கையை வாழ தலைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அது சுடுசரம். அப்படி கரிய நிறத்தை உடைய தாடகையினுடைய நெஞ்சிலே அந்த அம்பு எவ்வளவு வேகமாக போனது, ஒரு கணம் கூட அங்கே நிற்கவில்லை. அவ்வளவு விரைவாக அந்த வைர நெஞ்சை ஊடுருவியது. அழகா சொல்லிட்டார். அப்போ அங்க ராவணன், இங்க தங்கை. அதுக்கடுத்து பாருங்க, கம்பன் ஆழ்வார்கள்ல நன்கு தோய்ந்தவன், அது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு இடத்துல இந்த சரை நதியை சொல்லுகின்ற போது ஒரு அவதாரத்தை அப்படி கொண்டு வர்றாரு. எப்படின்னா, அவன் இந்த கண்ணன் அவதாரத்துல எந்த அளவுக்கு ஆயர்பாடியில சேட்டை பண்ணான், இந்த சேட்டைய இந்த சரை நதியோடு இணைக்கிறார், அழகா இணைக்கிறார். சிறி நரும் தயிரும் பாலும் வெண்ணையும் சேந்த நெய்யும் உரியோடு மாறி உண்டு குறுந்தொடு மருதம் உந்தி மறிவிழி ஆயர் மாதர் வனைதுயில் வாரும் நீரால் பொறி வரி அரவின் ஆடும் புனிதனும் போலும் அன்றே. அந்த காளிங்கன் என்ற பாம்பின் மேலே ஆடினானே, அவன் ஆயர்பாடியில எவ்வளவு சேட்டை பண்ணான், அந்த குறும்புகளை எல்லாம் இந்த சரை நதி நம்ம கண் முன்னால காட்டுதே. குறுந்தொடு மருதம் உந்தி, இது ரொம்ப அழகா ஆண்டாள் பயன்படுத்துவாங்க. இந்த அந்த வலம்புரிய மையப்படுத்தி அவங்க ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. போய் தீர்த்தமாடாதே நின்ற புனர் மருதம் சாய் தீர்த்தான் கைத்தலத்தே குடியேறி செய்தீர்த்தமாய் நின்ற செங்கன்மாள் வாய்த்தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியே. அது ஒரு 10 பாட்டு இருக்கு, அருமையான பாட்டு. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு அந்த பாசுரம் ஆரம்பிக்கும். அதுல இந்த வரி இருக்கு. அதாவது எங்கேயும் போய் தீர்த்தம் ஆடல, 2 பேர் நிக்கிறான், மருதமரமா நிக்கிறான், நலகூபரன் மணிக்கிரீவன். 2 பேரையும் சேட்டை பொறுக்க முடியல, உட்காந்து வயிற்றுல ஒரு கயிறை கட்டி அப்படியே உரல்லையும் கட்டி போட்டாச்சு. தாம்பூதரன் தாமோதரன் அப்படியே போய் 2 மரங்களுக்கு மத்தியில இந்த உரல் போகுது, அப்படியே சாய்க்கிறாங்க. அவ்வளவுதான். என்ன அழகா இந்த சரை நதியில இந்த அவதார செயல்களை அப்படி கொண்டு வந்து சேர்க்கின்றாரே. இந்த திறமை, இந்த புலமை, ஏன்னா இது பாகவதத்துல அப்படி வருது, இதையும் அவர் நல்லா வாங்கியிருக்கிறார். ஆண்டால் அந்த 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்களுடைய மொழி எல்லாவற்றையும் உள்ளே வாங்கி இருக்கிறார். எந்த நேரத்திலே, எந்த இடத்திலே, எந்த செய்தியை சொன்னால், எப்படி சொன்னால் மக்கள் மனங்களிலே அந்த செய்தி நின்று நிலைக்கும், சுவையாக நின்று நிலைக்கும் என்பதை அறிந்து அதற்கேற்றார் போல தன்னுடைய சொல்வளத்தை, கற்பனை நயத்தை செம்மையாக பயன்படுத்திய புலவன் கம்பன். அதனாலதான்
கம்பன் என்று ஒரு மானிடன் வாழ்ந்ததும் பாரதி சொல்றாங்க, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அதுக்கு அடுத்த பாட்டு தெரியும், ஒரு சாதாரண காட்சி தான். அதாவது அந்த காட்சிய அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு நாட்டிய நிகழ்ச்சியோடு இணைக்கக்கூடிய ஒன்று. தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க, குவளை கண்விழித்து நோக்க, தென்திரை எழினி காட்ட, தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ. தான் பாடல். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். கம்பனை பற்றி பேசுகின்ற போது இந்த பாட்டை சொல்லித்தான் ஆகும். சோலையில மயில்கள் ஆடுகிறது, தாமரை விளக்கை பிடித்து நிற்கிறது, அங்க மேகங்கள் மத்தளம் போல முழங்குகின்றன. இந்த காட்சியை குவளை கண் விழித்து பார்க்கிறது. பின்னால நீரினுடைய திரை எளிமையாக இருக்கிறது. அங்க வண்டுகள் அதே பிரமாதமா பாடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இப்படித்தான் மருதம் அங்கே வீற்றிருக்கிறது. எதை சொன்னாலும் சரி அத நயம்பட அழகாக சொல்வதிலே கம்பனுக்கு இணை அவன்தான். இன்னும் நிறைய பாடல்கள் குறித்து வைத்திருக்கிறேன். ஆனாலும் கூட நேரம் கிட்டத்தட்ட 7:48 அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுனால இது இன்னும் பேசலாம். பேசுவதற்கான அவ்வளவு செய்திகள் கம்பெனியிலே இருக்கின்றது. அப்போ வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஆக கற்பனை அப்படின்னா கம்பன் தான். வேற சில புலவர்கள் இருக்காங்க. ஆனாலும் கூட கம்பனுடைய அந்த கற்பனை என்பது தனித்துவமானது, தன்னிகரற்றது. எதை எடுத்தாலும் அதிலே அவனுடைய மேதாவித்தனத்தை பார்க்கலாம், புலமையை பார்க்கலாம், சொல்லாட்சியை பார்க்கலாம். அது இயற்கையாக இருக்கட்டும் அல்லது ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு பேசுவதாக இருக்கட்டும், சிலையாக சொல்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே அவன் அவ்வளவு சிறப்பாக பாடல்களை பாடியிருக்கிறான். இன்னும் எவ்வளவோ பேசலாம். ஆனாலும் கூட நேரம் கருதி என்னுடைய உரையை ஈத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. மிகவும் சிறப்பு. அதாவது கம்பராமாயணத்துல வந்து நம்ம கதைகள், அந்த சொல்லையும் கவிதனையும் நிறைய கேட்டிருக்கோம். ஆனா அதையும் கடந்து அதுல உள்ள கற்பனை நயத்தெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு அதுல ரசிச்சிருக்கீங்கிறது நல்லா தெரியுது. நான் நிறைய பேச விரும்பல, ஏன்னா நேரம் கடந்துரும். அதனால பின்னோட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கடைசி முடிஞ்சா நான் பேசுறேன். முதலாவதாக சின்ன ஐயா அவர்களை பின்னோட்டம் தர அன்பு அழைக்கின்றேன். ஐயா வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நோன்பு துறக்கும் நேரமாகிவிட்டதனால் செல்ல வேண்டி இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையில் முடித்துக் கொள்கிறேன். என்று நான் எப்போதுமே கம்பனின் கவிநயத்திலே வாங்கி போனவன். நிறையவே அவனுடைய கவிதைகள் மனப்பாடம் இருக்கிறது. இன்றைய ஐயா தேர்ந்து கொண்ட ஒரு சில பாடல்களில் மிகச் சிறப்பாக இந்த கம்பனை பற்றி பேசினார்கள். எனக்கு நோன்பு துறக்கின்ற நேரம் ஆகிவிட்டதால் என்னை இங்கு மன்னியுங்கள். மிகச் சிறப்பான சொற்பொழிவு. நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க. நன்றி நன்றி. அருமை. அடுத்ததாக கோவிந்தம்மாள் அவர்களை பின்னோட்டம் தர அன்பு அழைக்கின்றேன். வாங்கம்மா. நன்றி ஐயா. மனோகரன் ஐயா அவர்கள் ஆழ்கடலிலே மூழ்கி முத்து பவளம் போன்ற பல்வேறு பொருட்களை அள்ளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நீர்மூழ்கி வல்லுநரை போல மிகச் சிறப்பான சில பாடல்களை தெரிவு செய்து இங்கே கம்பனின் கற்பனை நயத்தை, அவருடைய உயிரோட்டமுள்ள அந்த பாடல்களை இன்று நம் கண்ணெதிரிலே படைத்து காட்டினார். முதலாவதாக அன்னப்பறவைகள், உழத்தியர்கள், ஆதவன் உதிக்கும் முன்பாக
சேற்று நிலத்திலே வந்து நாற்று முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு நடவு செய்ய நடக்கிறார்கள். 2 கைகளிலே 2 முடிச்சுகளோடு. அவர்களுடைய நடையை கண்ட அந்த அன்னம் இத்துணை அழகாக, பெண்களின் நடைக்கு நம்மை அல்லவா சொல்வார்கள், நம் நடை தோற்று போய்விடும் போல் இருக்கிறதே. வள்ளுவர் சொல்லுவார், காணின் கோளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் என்று. என்னுடைய காதலியின் கண்களை கண்டால் கோளை கண்கள் வெட்கப்பட்டு அவை போல் இல்லையே என்று கவிழ்ந்து கொள்ளும் என்று சொல்வார். அதை போல இந்த அன்னங்கள் பதறி போகின்றன. ஐயோ, அந்த உழத்தியர் பின்னால் சென்று நாம் நடைபயின்று வருவோம் என்று அந்த தன்னுடைய பச்சிலம் குழந்தைகளை தாமரை படுக்கையிலே படுக்க வைத்து விட்டு செல்லுகின்றன. தாயின் அரவணைப்பில்லாத அந்த குஞ்சுகள் எழுந்து கூப்பாடு போடுகின்றன. அந்த நேரத்திலே அங்க எருமை சேற்றிலே இறங்குகிறது. அந்த வெப்பமான நீரின் தாக்கத்தால் தன்னுடைய கன்றுகள் தான் வாய் வைத்து பால் குடிக்க வருகின்றன என்று கருதி அது பாலை சொரிய அன்ன குஞ்சுகள் அவற்றை குடித்து மயங்க அவை உறங்குவதற்கு தேரைகள் தாளாட்டுகின்றன. இப்படி ஒரு அழகான வயல்வெளி காட்சி. அதை முதலாக எடுத்து நம் கண் முன்னால் விரித்தார். அடுத்தது அந்த மாலை நேரத்து செவ்வழி பண்ணை காலையில் பாடும் மயக்கம். மூன்றாவதாக அந்த கோதாவரி, சான்றோர்கள் கவி போல் கிடந்த கோதாவரி. அதாவது ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த கோதாவரி ஆற்றின் வருகையோடு ஒப்பிட்டு அழகாக குறிப்பிடுகிறார். அதே போல அவர் சரை நதியை பற்றி வர்ணிக்கும் பொழுது ஒரே நதியை பல்வேறு நிலைகளிலே அவர் காண்பார். அந்த சரை நதி எப்படி வருகிறது என்று சொல்லும் பொழுது மலை உச்சியிலிருந்து இறங்கி வருகிறது. அப்படி ஓடி வரும் பொழுது இடைநிலத்தை தழுவி வருகிறது, அடிவாரத்தை அடைகிறது. அப்பொழுது அது மலையிலே இருக்கக்கூடிய அத்தனை மணியையும் பொன்னையும் வளங்களையும் அள்ளி கொண்டு வருகிறது. அப்படி எல்லாவற்றையும் அடியோடு அள்ளி கொண்டு வரக்கூடிய அந்த சரை நதி ஒரு விலைமகள் எப்படி தன்னிடம் வருபவனுடைய எல்லா செல்வத்தையும் கவர்ந்த பின்புதான் அவனை விடுவாளோ அதை போல் என்று சரை நதியை அந்த பொறுப்பெண்ணீரோடு ஒப்பிட்டு முதலில் சொல்லுகிறார். அதே சரை நதி அடிவாரத்தை அடையும் பொழுது மலை, அப்புறம் மலை பிஞ்சுகள், அப்புறம் ஒடிந்த மரத்துண்டுகள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறது. ஒரு காப்பியம் என்றால் அந்த காப்பியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வருவது உரைக்க வேண்டும். அது ஒரு பண்பு, காப்பிய பண்பு. இங்க எப்பவோ நடக்க போற அணை, சேது அணை கட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சிய கம்பர் நமக்கு ஒரு முன்குறிப்பாக இந்த இடத்துல தருகிறார். ஒரு இடத்தில் நில்லாத அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே கவர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த சரை நதி மலையினுடைய குன்றுகள், ஒடிந்த மரங்கள் இவற்றையெல்லாம் ஏன் இப்படி புரட்டி கொண்டு வருகிறது என்று சொன்னால், வானரங்கள் அணை கட்டப் போகின்றன, அவற்றிற்கு மலை குன்றுகள் கிடைக்காது, அதற்கு நாம் கொண்டு போய் கொடுப்போம் உதவியாக என்று சரை நதி அவற்றையெல்லாம் உருட்டி கொண்டு வருகிறதா. அடுத்தது அந்த சரை நதி புரண்டு வரும் பொழுது அதிலே மாலைகள் எல்லோரும் குளித்து விட்டு அந்த மாலைகள் மிதந்து வருகின்றன. இந்த காட்சியை வைகையிலே மாலைகள் மிதந்து வரும் காட்சியை சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி என்று காவேரி நடந்து வரும் அழகை சொல்வார். அதை போல இந்த மாலைகள் புடைசூழ நடந்து வரும் சரை நதி இப்படியும் அப்படியும் பார்த்து கொண்டு நளினமாக நடந்து வரும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால், ஒரு கல்குடியன் எப்படி தடுமாறிக்கொண்டு தடம் புரண்டு எல்லை மீறி எல்லாவற்றையும் அடித்துக் கொண்டு இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டு வருவானோ அப்படி வருகிறது என்று சொல்கிறார். இப்படி ஒரே ஒரு
நதியின் காட்சியை பலவிதமாக காணக்கூடிய கண்ணோட்டம், அதுதான் கவிஞனுடைய கண்ணோட்டம். அத்தகைய அற்புதமான ஒரு கருத்து பதிவு உடையதாக இருக்கிறது. அவர் கோதாவரியை ஐயா அவர்கள் சொன்னதனால் நான் சரைய நதியை பற்றி சொல்லி ஒப்பீடு செய்தேன். அடுத்ததாக இந்த மருத நிலத்தினுடைய காட்சி, தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க, மருதம் நேற்று இருக்கும் மாதோ, எல்லாத்துக்கும் யாழ் வண்டுகள் இசைக்கின்றன, மேகங்கள் முழங்குகின்றன, தாமரை விளக்காக விளங்குகின்றது. அது ஒரு அரசவையாக இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையுடைய உச்சமான ஒரு பாட்டை ஐயா சொன்னார். அது சொல்லாமல் என்னுடைய உரையை முடிக்க எனக்கு விருப்பமில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். அதாவது மண்டோதரி புலம்புகிறாள் போர்க்களத்திலே. ராவணன் இறந்து விழுந்து கிடக்கிறான் மல்லாந்த நிலையிலே. எள்ளிருக்க கூட இடமில்லாத அளவுக்கு ராமனுடைய வாளிகள் அவனை துளைத்திருக்கின்றன. எருக்கையே அணியக்கூடிய சிவபெருமான் வாழும் மலையையே புரட்டிய வலிமை உடையவன். அவனுடைய உடல்ல எள்ளிருக்க கூட இடமில்லாத அளவுக்கு வாளிகள் துளைத்தாய் விட்டது உடலில். அதையும் மீறி மார்பிலே மற்றொரு பெருத்த வாளி துளைத்திருக்கிறதே, இது எதன் காரணமாக என்று அவள் சிந்தித்து அழுகிறாள். பாருங்கள், அவளுடைய உள்ள கிடக்கையும் அது. இறந்த பின்பு கூட நாம் அழகான ஒரு மனைவி இருக்கும் பொழுது, அனுமன் முதல்ல இலங்கைக்குள்ள போகும்போது மண்டோதரியைத்தான் பார்க்கிறான். அவன் மாறாக நினைத்துக் கொள்ளுகிறான். மண்டோதரி பஞ்சனையில படுத்து உறங்குவதை பார்த்து, இத்துணை அழகு சுந்தரையான இந்த பெண் தான் சீதையாக இருக்க வேண்டும் என்று அத்துணை அழகுடைய. அப்படி அழகுடைய மண்டோதரியை வீட்டிலே விட்டு மாற்றான் மனைவியை கவர்ந்த ராவணனை பற்றிய உள் வேதனை மண்டோதரிக்கு தெரிகிறது. அப்பதான் சொல்ற, கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. உள்ள இதயத்துக்குள்ள எங்கேயாவது மறைச்சு வச்சு அவன் யம உலகத்திற்கு செல்லும் போது எடுத்து போயிடுவானோ என்று ராமனுடைய பானம் அவனுடைய இதயத்தை துளைத்தும் தேடியதோ என்று அழுகின்ற அந்த அற்புதமான பாடலை ஐயா கூறினாரே, அது எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக சிறப்பு. மனோகரன் ஐயாவுடைய தேர்வுக்கும் அவருடைய அமர பேசும் பேச்சுக்கும் அவருடைய பேச்சு அவருடைய பேச்சுக்குத்தான் இணை. அதற்கு இணையாக வேறொருவரை சொல்ல இயலாது என்ற அளவிலே ஐயா அவர்களுடைய சிறப்பான பேச்சுக்கு என் சிரம் தாழ்த்தி என்னுடைய வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பின்னூட்டத்தை நிறைவு செய்கிறேன். ஒரு நிமிடம் அதிகம்தான், மன்னித்துக் கொள்க. நன்றிமா, நன்றிமா, நன்றி, மிக்க நன்றி. நன்றிமா, நன்றி. ஐயா மனோகரன் ஐயா பேசியதெல்லாம் மீண்டும் ஒரு முறை எங்க மனசுல எல்லாம் திரும்பி ஒரு முறை தெளிவை பதிய வச்சுட்டீங்க. உண்மையிலேயே கேட்க ரொம்ப நல்லா இருந்ததுமா. சிறப்பு, சிறப்பு, அருமை. அடுத்ததாக சமூகி ஐயா அவர்களை பின்னோட்டம் தர அனுப்ப அழைக்கின்றேன். வாங்க ஐயா. ஐயா பேசுறது கேட்கலையா? ஐயா மியூட் இது பண்ணுங்க. இப்போ மிக மிக யாரோட மைக்கோ ஆன்ல இருக்குது, யாரோட மைக்கோ ஆன்ல இருக்குது. அசோகன், அசோகன் ஆஃப் பண்ணிருங்க. அதனால கேட்கல, யாரோட மைக் ஆன்ல இருக்கிறதுனால. பானுமதி அம்மா. சரியாச்சுங்களா? சரியாச்சு, சரியாச்சு.
மிக அற்புதமாக உரையாற்றினார் ஐயா அவர்கள். ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. அந்த பாடல்கள் கம்பராமாயணத்திலிருந்து பொறுக்கி எடுத்த பாடல்கள் அனைத்துமே சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொன்றையும் பற்றி சொல்வதாயிருந்தால் 1 மணி நேரம் கூட காணாது. ஆனால் ஐயா அவர்களுடைய சொல்லிய விதம் மிக மிக அருமையாக இருந்தது. ஒரே ஒன்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டு என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். மிக அருமையான பாடல். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் ஏந்த அந்த அந்த ஒரு பாடலில் மட்டும் நாம் நேர மேலாண்மையை சொல்லுவது போல கம்பர் அங்கே நேர மேலாண்மையை, கால மேலாண்மையை அழகாக குறிப்பிடுவார். நிகழ்வு நடக்கக்கூடிய நேரம் மாலை. தாமரை கூம்பிவிடும். எனவே தாமரையை விளக்காக காட்டுவார். அந்த தண்டிலே குவிந்திருக்கிற தாமரையை விளக்காக காட்டுவார். அது போலவே குவளை மாலையில்தான் பூக்கும். அதனை குவளை கண்கொண்டு விழித்து நோக்குவதாக காட்டுவார். மிக மிக அற்புதமானது. அதுபோல இறுதியிலே மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்பார். பொதுவாக மன்னனை குறிப்பிடும் பொழுது மாதோ என்று ஏன் குறிப்பிடுவார் என்றால், இயற்கையை அன்னையாக பெண்ணாக நாம் உருவகப்படுத்துவது இயல்பு என்ற விதத்திலே இறுதி வரியாக மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்பார். மிக மிக அருமை, மிக மிக சிறப்பு. தெரிவுகள் அனைத்தும் மிக மிக அருமை. வாழ்க, வாழ்த்துக்கள். அன்புடன் சமூகி. நன்றிங்க. நன்றிங்க, நன்றி. அருமை, அருமை. அடுத்த சரஸ்வதி அம்மா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. மனோகரன் ஐயா எப்பொழுதும் போல மிக அருமையாக உரையாற்றினார். அவருடைய உரைக்கு எல்லாருமே அடிமைன்னு தான் சொல்லணும். அவருடைய பேச்சுக்கு அடிமை எல்லாருமே. பின்னூட்டம் வழங்குவது ஒரு விதமா இருந்தாலும் அவர் உரையாற்றுகின்ற பொழுது சரியான அந்த கம்பருடைய பாடல்களை தேர்ந்தெடுத்து பேசியது. நான் முழுமையா அவருடைய உரை கேட்க முடியல. இங்கேயும் பின்னூட்டம் வழங்கினதுனால மிக சிறப்பாக பேசினார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு அன்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. அவ்வளவுதானங்க ஐயா. செல்வன் ஐயா. பானுமதி அம்மா. பானுமதி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். இருக்கு. இன்றைக்கு ஒரு இனிமையான ஒரு கற்பனை நயம் மிகுந்த கம்பனுடைய பாடல்களை எல்லாம் கேட்டோம். இலக்கிய நயம் மிக்க பாடல்கள். அந்த கம்ப ரசத்தை இன்று எல்லோரும் மனமாற பருகினோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அமைதியான ஆற்றொழுக்கான நடையிலே எப்பொழுதும் போல மனோகரன் ஐயா அவர்கள் நமக்கு அந்த கம்பனினுடைய இலக்கிய ரசத்தை நயத்தை நாம் எல்லோரும் அனுபவிக்குமாறு பேசினார்கள். ரொம்ப ரொம்ப நன்றாக இருந்தது. ரொம்ப அருமையாக அதையெல்லாம் அனுபவித்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஏன்னா அவருடைய புலமைக்கும் அவருடைய அறிவார்ந்த ஒரு பேச்சுக்கும் என்றுமே நாங்கள் எல்லாம் ரசிகர்கள். அதை இன்றைக்கும் நன்றாக அனுபவித்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றிகள் ஐயா. நன்றி தான் சொல்ல முடியும். வேறு எதுவும் சொல்ல தெரியவில்லை. நன்றி. நன்றி ஐயா. ராணின்னு ஒருத்தவங்க இருக்கீங்கம்மா. ராணி எம்கே ராணின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுறீங்களாம்மா? இல்லம்மா, நான் தான் எங்க அம்மாவோட நம்பர்ல வந்தேம்மா. சரி சரிம்மா சரிம்மா. சங்கரிம்மா பாட்டு ரொம்ப நல்ல பாட்டுனீங்க. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அனைவருக்கும் நன்றி. செல்வன் ஐயா நிறைவு செய்யலாமா? அவ்வளவுதானே, எல்லாரும் பேசிட்டாங்க. வெளியில ஸ்டாஃப் வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. சோகன் ஐயா நீங்க பின்னோட்ட தாங்க ஐயா. இன்றைய நாள் 66வது நாள் மிக சிறப்புடன் சிறந்ததாக அமைதியாக அருமையாக சென்றது. கடல் வாழ்த்து கொடுத்த சகோதரிக்கும் மற்றும் தலைமை உரையாற்றிய கோவிந்தம்மாள் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் பின்னோட்டம் வழங்கியவர்களுக்கும் மிகுந்த நன்றி. சிவாஞ்சலின் ஐயா அவர்கள் கற்பனை கலந்த
அருமையாக இருந்தது. சிறப்பு சிறப்பு. அனைவருக்கும் நன்றி நன்றி. நன்றி நன்றி. நன்றி, 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 நன்றி. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஐயாவுக்கு அந்த கற்பனை வளத்துக்கு ஒரு உவமையை சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த பயனில்லாத சொல், அத படிக்காதவங்க சொல்லு நம்ம நம்ம பொதுவா எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அதோடைய வேகம். இந்த காது வழியா போய் அந்த காது வழியா அது ஏன்னா நம்ம உள் வாங்கவே மாட்டோம். அது அவ்வளவு வேகமா வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அப்படி அந்த வேகத்த ராவணன தொலைச்ச அம்புக்கு உவமையா சொன்னது அந்த அந்த இந்த கற்பனை எல்லாம் உண்மையிலேயே எவ்வளவு பிரமிப்பா இருந்தது. இப்படி எல்லா கற்பனையுமே பிரமிப்பா தான் இருந்தது. அத மனோகரன் ஐயா எவ்வளவு ரசிச்சிருக்காங்க பாருங்க. நம்ம கதைய ரசிப்போம். சொல் நயத்தை ரசிப்போம். எல்லாம் ரசிப்போம். ஐயா அதுக்கு மேல கடந்து ஒவ்வொரு பாடல்கள அவருடைய கற்பனை வளத்த ரசிச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் ரொம்ப சிறப்பா இருந்தது. உண்மையிலேயே அருமை. ஏன்னா கம்பன்ல வந்து பொன்மொழிகள் அந்த அந்த இது நம்ம அறக்கருத்துக்கள், பொன்மொழிகள் இப்படி ஒவ்வொன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம். அப்படி ஜல்லடை போட்டு அடிச்சு இந்த மாரி கருத்துக்கள எடுத்து சொல்லிக் குடுத்தது மிகவும் சிறப்பா இருந்ததுய்யா. நன்றி. இன்னைக்கு நம்ம நினைச்சது மாதிரி 8:10க்குள்ள நம்மளுடைய நிகழ்ச்சிகள நிறைவேறும்.